ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, மைதாவும் இல்லாம முட்டையும் சேர்க்காம கோதுமை மாவுல ரொம்ப ரிச்சியான, ஃபட்ஜியான ப்ரௌனி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாரி ரெடி பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, வித்தின் ஹவர்க்குள்ள இது 2மே சேல் ஆயிடுச்சு. இந்த ப்ரௌனியோட ப்ரிப்பரேஷன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 10 மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரௌனி ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிரிங்கிள் டாப் வரவே இல்ல. அதே மாதிரி ப்ரௌனி ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணா நமக்கு கரெக்டான கிரிங்கிள் டாப் அதே மாதிரி சாஃப்டான ப்ரௌனி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நம்ம கோதுமை மாவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் எதுவும் நான் யூஸ் பண்ணலை. இதுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டின்னில் ப்ரௌனி பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னை ரெடி பண்ணி பட்டர் ஷீட்லாம் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பட்டரையும் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவனில் வச்சுட்டோ இல்லை டபுள் பாயிலிங் மெத்தட்லையோ நல்லா மெல்ட் பண்ணிடணும். சாக்லேட் எந்த லம்ஸுமே இல்லாத அளவுக்கு அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கண்டென்ஸ்ட் மில்க். இந்த பட்டர் அண்ட் சாக்லேட் வந்து நல்ல சூடாக இருக்கும் போதே அந்த கண்டென்ஸ்ட் மில்கை மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸி லுக் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வெசல்ல இந்த சைட்ஸ்ல ஒட்டாம வரும். ஸோ அவ்வளோதான். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த கிளாஸி லுக் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு நம்ம கோதுமை மாவோட பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துருக்கேன். இது வெறும் ஆப்ஷனல் மட்டும்தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதோட கொக்கோ பவுடர் மெஷர் பண்ணி வச்சிருந்த கொக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால டைரெக்டாக சீவரை வச்சு இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சீவ் பண்ணி எடுத்துட்டு 2 போர்ஷனாக கூட கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலையும் சேர்த்து கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம்னு எதுக்கு சொன்னோன்னா, இந்த விஸ்கை வச்சு நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது தான் ப்ரௌனி ரொம்பவே ஹார்ட் ஆகிடும். அதனால மேக்ஸிமம் ஒரு 5 to 6 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணி வச்சிருந்த டின்னில் மாற்றிடணும். இந்த வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஓடிஜியை 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடணும். பட்டர் அண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த டயத்தில் நம்ம இதை ப்ரீ ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 10 மினிட்ஸில் இது ப்ரிப்பரேஷன்லாம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டின்னில் செட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நட்டல்லாவும் சாக்கோ சிப்ஸும் இதில் சேர்த்து வச்சுருந்தேன். 180 டிகிரி டெம்பரேச்சரில் 25 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணலாம். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் டூத் பிக்கை வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரம்பிள்ஸ் அதில் இருக்கணும். அது இருந்தால் தான் அது கரெக்டான டெக்ஸ்சரில் வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ப்ரௌனிஸை ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும், சீக்கிரமாகவும் சேல் ஆகிடும். ஸோ நான் இதை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணேன், எப்படியெல்லாம் ப்ரைஸ் லிஸ்டிங் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் இந்த ப்ரௌனியை ட்ரை பண்ணி பாருங்க.